ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை ரொம்ப அற்புதமாக பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஜீவன், சுகம், பலன், பாதுகாப்பை தந்திருக்கிறார். நாம் பிழைத்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை பெருகி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தால் ஸ்தோத்திரி. வாக்கு மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரி. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே 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 ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Amen, hallelujah. Hallelujah. Amen, hallelujah. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே.
வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே. பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்திரே. வாதை நேரத்தில் வைத்தியரான ஸ்தோத்திரே. பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்திரே. வாதை நேரத்தில் வைத்தியரான ஸ்தோத்திரே. வறண்ட பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்திரே. வாதை நேரத்தில் வைத்தியரான ஸ்தோத்திரே. பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்திரே. வாதை நேரத்தில் வைத்தியரானார் ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே தினமே ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே மனமே ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே தினமே ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே மனமே ஸ்தோத்திரே. Hallelujah, 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 hallelujah. 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 துன்பத்தின் நடுவில் இன்பமானார் ஸ்தோத்திரே. உயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரே. துன்பத்தின் நடுவில் இன்பமாகினார் ஸ்தோத்திரே. உயரத்தின் நடுவில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரே. துன்பத்தின் நடுவில் இன்பமாயினார் ஸ்தோத்திரே. உயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரே. துன்பத்தின் நடுவில் இன்பமாகினார் ஸ்தோத்திரே. உயரத்தின் நடுவில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே தினமே ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே மனமே ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே தினமே ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே மனமே ஸ்தோத்திரே. Hallelujah, 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 hallelujah. 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 Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, Hallelujah. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரே. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரே.
சோத்தரி தினமே சோத்தரி சோத்தரி மனமே சோத்தரி சோத்தரி தினமே சோத்தரி சோத்தரி மனமே சோத்தரி சோத்தரி தினமே சோத்தரி சோத்தரி மனமே சோத்தரி சோத்தரி தினமே சோத்தரி சோத்தரி மனமே சோத்தரி. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை உயர்த்துவோம், நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்கள் வீட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சைடுல நிக்கிற வாலிபர்கள் எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இவ்வளவு இடம் கேப் கிடைக்கும். முன்னுக்கு வாங்க. அருண் முன்னுக்கு வாங்க. எல்லாம் சொல்லாமலே வந்துக்கணும். எல்லாம் இங்க வாங்க, முன்னுக்கு தள்ளி வாங்க. இப்ப அங்க நிக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னு வாங்க. 3 சேர் தாண்டி வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ நல்லவர், பரிசுத்த. ஹல்லேலூயா. பின்னால வர்றவர்களுக்கு வசதியா இருக்கு. நீங்க முதல்ல பின்னுக்கு உட்கார்ந்தீங்கன்னா பிறகு அவர்கள் உங்க மடியில தான் உட்காரணும். போன வாரமும் இதான் சொன்னேன், மறுபடியும் நீங்க பின்னுக்கு தான் போயிருக்கு. பால்ராஜ் ஏன் பின்னாலே போயிட்டு இருக்கா? முன்னுக்கு வா, முன்னுக்கு தள்ளி வா. எப்போதும் இங்கன்னா இன்னும் பின்னுக்கு போயிட்டு இன்னுங்க தள்ளி வாங்க. இங்க இவ்வளவு இடம் கிடைக்கும், இவ்வளவு சேர் சும்மா கிடைக்கும். இதுக்கு வேற யாரும் புதுசா வர மாட்டாங்க. முன்னுக்கு வா, அருண் முன்னுக்கு வா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்ப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன், கோடான கோடி தூதர்களின் மத்தியிலே ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற பரலோகத்தின் தேவன் நம்முடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. நாம் ஆராதிக்கும் போது தேவன் நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஐக்கியம் ஹல்லேலூயா எப்போதும் இருக்க வேண்டும். ஆராதனையிலே வந்து மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், தேவனோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை திறந்து மனம் திறந்து நாம் அவரோடு பேசுவோம். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் உள்ள பாரங்களை கவலைகளை விட்டுவிட்டு விட்டுதலையோடு மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யணும். எல்லாம் கரங்களை தட்டி தேவனை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சௌகரிகள் இந்த லைன்ல இருக்க சேர நிரப்புங்க. ஏன் அங்க ஒதுங்கி போனீங்க? இங்க தள்ளி வாங்க, பின்னுக்கு முன்னுக்கு வாங்க, இந்த சைட்ல வாங்க. இந்த அர்த்தத்துல இருந்து வரிசை பிடிக்கணும். மேரி சிஸ்டருக்கு தள்ளி வாங்க. இங்க இந்த அர்த்தத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் அப்படி அங்க இருக்கவங்க அங்க இந்த சேர்ல அதுக்கு அடுத்த சேரு இங்க 2-3 விட்டுட்டு அங்க போய் செவரு இடிச்சு உடஞ்சி தள்ளிடுவீங்க போலுங்க. ஏன் அங்க போறீங்க? இங்க இவ்வளவு இடம் கிடக்கும் போது கீழையும் போய் உட்கார்ந்துருங்க.
ஏன் அங்க கொண்டு அப்படி சேர போட்டிருக்கீங்க? இங்க இவ்வளவு இங்க உட்கார மாட்டேங்கிறாங்க, அங்க போய் மோதிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு எனக்கு விளங்கல. அங்க ஓரமா இருக்கவங்க எல்லாம் தள்ளி வாங்க, இங்க முன்னுக்கு வாங்க, எலும்புங்க. ஆண்கள் தான் அப்படி இருக்காங்கன்னா பெண்கள் அதுக்கு மேல இருக்காங்க. இங்க தள்ளி வாங்க, அங்க போய் என்ன அந்த சேர்லாம் எடுக்க சொல்லிடுவேன். இங்க வாங்க, முன்னுக்கு வாங்க. அங்க அங்க தள்ளி இருக்கவங்க எல்லாம் இந்த பக்கம் வாங்க. அது ஏன் அப்படி ஒதுங்குறீங்க? இங்க இடம் போட்டுக்கிட்டு அங்க போய் ஒதுங்க கூடாது. திருப்பி இன்னொரு இடவை சொல்லுங்கன்னு வந்துருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல வாய் திறந்து போய் நேரம் கத்துற துதிங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பெருமை. பெருமை. அவங்க சொன்ன உடனே கேட்கணுமோ, கீழ்ப்படியணுமோ? அப்ப எப்படி ஆசீர்வாதம் வரும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இதிலே கீழ்ப்படிதல்லையே உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தில் நீங்க கீழ்ப்படினீங்க? ஒழுங்க கற்றுக்கொள்ளணும், ஒழுங்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க அங்க அவ்வளவு நெருக்கடி இருக்கும். இப்படி ஆட்கள் வந்துட்டு போகணும், காணிக்க போடுறதுக்கு இப்படிதான் வருவாங்க. நீங்க அங்க போய் நெருக்கிட்டீங்கன்னா அங்க கொண்டு யாரப்பா சேர் போட்டா அப்படி அங்க அவ்வளவு தூரம் போட்டு அண்ணா அங்க போய் நெருக்கிட்டு இருக்காங்க. இனி அந்த வழியா வரணும் இல்ல? நீங்க இங்க தள்ளி வாங்க, இங்க தள்ளி அம்மா, இங்க இவ்வளவு இடம் போட்டு அங்க போய் அந்த செடியை முறிச்சிட்டீங்க. அங்க அங்க தள்ளி வாங்க, இங்க தள்ளி வாங்க, இங்க இடம் கிடக்கு, இங்க வாங்க, இங்க முன்னுக்கு வாங்க. பெண்கள் இத 2-3 பேராவது ஒழுங்குபடுத்தணும். இங்க வந்து இந்த ஓரமா ஒதுங்காம இங்க சேர் கிடக்கு, இங்க விட்டுட்டு அங்க போய் என்னதுக்கு போய்க்கு நில்லுங்க, நான் வாரேன். எல்லாம் வாய் திறந்து இப்ப நேரம் கத்துற துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க பேர் அங்க அவ்வளவு சேர் கிடக்கு, இங்க வந்து ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவ, கர்த்தர் நல்லவ, கர்த்தர் நல்லவ. வாய் திறந்து நல்லா கர்த்தரை துதிங்க, துதிங்க. ஆண்டவரே நல்ல கீழ்ப்படிதலை தாரும், பணிவை தாரும் என்று ஜெபிங்க. அல்ல பெருமைகள்லாம் உடையட்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். அந்த ஓரமா யாரும் நிக்க கூடாது. அங்க சொல்லிட்டேங்க இப்பவே. இவ்வளவு ஒரு 3 அடி இடைவெளி இருக்கணும். இங்க வந்துருங்க. சேர்லாம் இங்க சும்மா இருக்க, அங்க போய் முட்டிட்டீங்க. நீங்க வா, இங்க வா, இந்த அந்த தள்ளி வா, அங்க இருங்க, இங்க தள்ளி வாங்க, இங்க இருந்தே வரிசை வாங்க. எல்லாம் வாய் திறந்து நல்லா கத்துற துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மோடு பேசுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஒரு பயபக்தி நமக்குள்ளே, ஒரு பயபக்தி இருக்கணும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க வாங்க. அங்க ஸ்டீவன் ஏன் வழி மறிச்சிட்டீங்க? இங்க ஒதுங்க, இங்க வாங்க, இங்க தள்ளி வாங்க.
என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், என்னை காண்பவரே, என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், இருப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே, என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளிப்பவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளிப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை துதி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், தாவை வென்றவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், நீரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவம் தந்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே இயேசுவுக்கே,
சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் மரண் நீரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் மரண் நீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே சிவுக்கே, ஆண்டவரே சுவுக்கே, ஆண்டவரே சிவுக்கே, ஆண்டவரே சுவுக்கே, என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே சிவுக்கே, ஆண்டவரே சுவுக்கே, ஆண்டவரே சிவுக்கே, ஆண்டவரே சுவுக்கே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை வீட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆராதனை பலி அவர்க்கே, துதி கனம் மகிமை எல்லாம் அவருக்கே. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அன்பினால் அவருக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறப்பா பரிசுத்தரே. ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்தவர், நம்மை பலப்படுத்தி பாதுகாக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அனுதினமும் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை துதிங்க, துதிங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்ப்பா, துதிக்கிற ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசுங்க. ஓ ரபா கரபா சிந்தரா கபா தேசரா தீகபாலபா தீசர மங்களபா தீபரபா பரபா ஷபரபாலபா. ஹல்லேலூயா. ஓ ரெகபாலபரா. ஆவியானவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பலவீனங்களை மாற்றுகிறார், கிருபை பொழிகின்றார். ஓ ரகபாலபா தீபஹாலபரா தீ துரபா சந்தரபாலபா. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய் திறந்து, உள்ளத்தினால வாயை திறந்து தேவனை உயர்த்தி துதிங்க. இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே கடைசி மணி நேரத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆபத்தான கட்டத்திலே, மரண கண்ணிலே நம்மை தூக்கி சுமந்து வந்தார், தாங்கி நடத்தி வந்தார், அனுதினம் அற்புதங்களை செய்தார், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார். நல்ல கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. பூரா பாபா ராபா ஷபாரா இக்கலபாரா சந்தரபலபரபா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் நம்முடைய உள்ளத்தை திறந்து ஹல்லேலூயா அன்பினால் நிறைந்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் இருக்கிற பாரங்கள், குழப்பங்கள் எல்லாம் மாற்றி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். கரங்களை தட்டி தேவனை மகிழ்வுறோம்.
உரபா சந்தரவலவா தேக்கவலவரவ சிந்தரா தீசரமலபா ஏகமலபா ஊரபகவலபரபர. ஆவியானவர் நம்மேல் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். பலவீனங்களை மாற்றி பலப்படுத்துகிறார். வியாதி கவலை துன்பங்களை மாற்றுகிறார். பரலோகத்தின் சந்தோஷத்தால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேர்மையப்பட வேண்டும். ஓ நீர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதி உள்ள தேவன். ஓ ஹல்லேலூயா. நீர் மகிமைப்படணும். இந்த ஆராதனையிலே நீர் உயர்த்தப்படணும். நீர் மகிமைப்படணும். போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படும். கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை காத்து வழி நடத்தி வந்து இன்னமும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தும். எங்களை நீர் வழி நடத்தும். எங்களை நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் நன்றி உள்ளவர்களாக உம்மை சேவிக்க உம்முடைய சமூகத்திலே வந்து பயத்தோடு பக்தியோடு உமக்கு ஆராதனை செய்ய கிருபைதார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் முழுவதும் உமக்கு சார்ந்திருக்க கிருபைதார். ஆவியானவர் எங்களை அளவில்லாமல் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து நீரே உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் இப்பொழுது இந்த வண்ணமாக ஒரு சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நெர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும். கண்களை மூடி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் இறுதி பகுதியிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த இறுதி மணி வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய நாட்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் கழித்து போட்ட நிலைமையை நினைத்து பார்க்கும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இனி வருகிற புதிய வருடம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யோசேப்போடு தேவன் இருந்தது போல
தானியேலோடு தேவன் இருந்தது போல கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, என்றைக்கும் கர்த்தாவே சோத்திரம். நீர் ஒவ்வொருவரோடும் இருந்து கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. இம்மானுவேலாய் நீர் கடந்து வருகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் நீர் அப்படியே இருந்து கர்த்தாவே சோத்திரம். புதிய வருடத்திற்குள் இருக்கும் பொழுது கர்த்தாவே சோத்திரம். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான் என்பது போல கர்த்தாவே சோத்திரம். உம்முடைய ஜனங்களும் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுபடியாய் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் என்றைக்கு கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தங்களை தாங்களே தற்பரிசோதனை செய்து கர்த்தாவே புதிய வருடத்திற்குள் கடந்து போகும்படியாய் கர்த்தாவே நீர் இன்றைக்கு கிருபை செய்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்சம் உட்காருவோம். ஏன்னா தொடர்ந்து அப்படியே நின்றுகிட்டு இருந்தா ரொம்ப கால் உங்களுக்கு நிக்க முடியாது. இந்த வருஷத்துல ஆரம்பம் முதல் இந்த கடைசி மணி நேரம் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அதிகமாக தேவனுக்கு நன்றி செலுத்து. கடைசி மணி நேரத்தில் அதிகமாக ஆண்டவரை துதிக்கணும். இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல நன்றி இல்லாமல் போகிற மனிதர்கள் ஏராளம். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகிற மனிதர்கள் ஏராளம். ஆனால் நாம் அதிகமாக தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூறுகிறவர்கள் அவரை விட்டு விலக முடியாது. அவருடைய சமூகத்தை விட்டு விலக முடியாது. அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் முதலாவது என்ன எதிர்பார்க்க? இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதத்தான் அவர் முதல்ல நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால், தடைகள் இருந்தால் அதை சரிப்படுத்தி புதிய வருஷத்துக்குள்ள நாம் போகும்போது ஒரு புதிய தரிசனத்தோடு, ஒரு புதிய தீர்மானத்தோடு, ஒரு பிரதிஷ்டையோடு நாம் முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாளந்தை கொடுத்தவர் இந்த வருஷத்தின் கடைசி பதில வந்து தாளந்த குறித்து கணக்கு கேட்கிறார். நாம் இந்த வருஷத்தை, இந்த 2012 வருடத்தை எப்படி நாம் செலவு பண்ணினோம்? நாம் ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? எப்படி வாழ்ந்தோம்? நமக்காக நாம் வாழ்ந்தோமா அல்லது இயேசுவுக்காக நாம் வாழ்ந்தோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேலைகள் எல்லாம், நம்முடைய நேரத்தை எப்படி செலவு பண்றோம்? நாம் எதை செய்தாலும் அது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று செய்வோமானால், அல்லேலூயா, கர்த்தர் மெய்யாகவே இந்த நாளிலே, இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஆண்டவரை விட பெரிதாக ஒரு காரியத்தை நாம நினைக்க கூடாது. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறீர்களா? முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? அல்லேலூயா. தேவன் மகிமைப்படணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அப்படியானால் தேவனை விட்டு விலக முடியாது. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக முடியாது. அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. அவருக்கு ஆராதனை செய்யாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் தேவனை துதிக்கணும், தேவனுக்கு ஆராதனை செய்யணும், அவருக்காக சேவை செய்யணும்,
அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் நமக்கு கொடுத்த தாலந்துகளை தேவனுக்காக பயன்படுத்தினோமா? அந்த தாலந்துகளை மறைத்து வைத்தோமா? அல்லது மௌனமாக இருக்கிறோமா? செயல்படாம இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த 2012 வருடத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இதுவரைக்கும் நாம என்ன செய்தோம்? தாளந்த கொடுத்தவர் கணக்கை கேட்கிறார். எல்லாரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க வருஷத்தின் கடைசியில கணக்கு முடிப்பாங்க. வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும். கணக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் இங்க வந்திருப்பீங்க. இதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இந்த வருடத்தில் என்னென்ன ஆண்டவருக்காக செய்தோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டும். நம்முடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணோம்? நம்முடைய பணத்தை எப்படி செலவு பண்ணோம்? நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்களை எப்படி பயன்படுத்தணும்? நம்முடைய குடும்பத்தை நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை உண்மையாய் நடத்தினோமா? ஜெபம், ஆராதனை. முதலாவது ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த வாரத்திலே நான் கர்த்தர் நம்மோடு பேசின செய்தி நான் ஜெபம், இரண்டாவது ஆராதனை, மூன்றாவதாக ஆண்டவருக்கு என்று ஊழியம். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த வருடம் முழுவதும் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினீர்கள்? ஆத்துமா ஆதாயம் பண்ணவங்க எல்லாம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆத்துமா ஆதாயம் பண்ணவங்க மட்டும் எத்தனை பேராக இருக்கலாம்? ஒரு ஆத்துமாவா ஆதாயம் பண்ணவங்களா இருந்தாலும் கை தூக்கலாம். கை தூங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலரு ஆதாயம் பண்ணிட்டான், ஆனா அந்த ஆத்துமா சபைக்கு வந்திருக்காது. அப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்துமா ஆதாயம் பண்ணி சபைக்கு அந்த ஆத்துமா கொண்டு வராவிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. சபை என்பது அவருடைய குடும்பம். நம்மெல்லாம் சேர்ந்து அவருடைய குடும்பமா இருக்கு. இந்த குடும்பத்தில் சேர்ந்தாதான் இந்த குடும்பத்தை, இந்த சபைய, அவருடைய சரீரமாகிய சபைய நம்ம ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க நாம் பூரணரான பிறகு அவருடைய வருகையிலே நான் அவரை சந்திப்போம். நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த சபை. ஒவ்வொரு வாரமும் ஆராதனை, ஜெபம், செய்திகளை நீங்க கேட்கறீங்களே, எதுக்காகன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய செய்தி. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், அவரை போல் நம்மை மாற்றுகிறார். கரங்களை வீட்டு கத்திரத்து நீங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பழைய வருஷத்துல உள்ள தொடர்ச்சி இந்த வரக்கூடிய புதிய வருஷத்தில் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, கோடி துண்டோடு பழைய வஸ்திரத்தை எவனும் என்ன செய்ய மாட்டான், இணைக்க மாட்டான். அப்படி இணைச்சா அந்த வஸ்திரம் கிழிஞ்சு போகும். பழைய அனுபவங்களை, தோல்வியின் அனுபவங்களை கொண்டு இந்த புதிய வருஷத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படியானா இந்த புதிய வருடமும் நஷ்டப்பட்டு போகும். ஆகவே பழைய வருஷத்தில் உள்ள தோல்விகள், கீழ்ப்படியாமை, பழைய வருஷத்தில் இருக்கிற தவறான காரியங்கள், பாவங்கள், தேவனுக்கு விரோதமான கிரியைகளை முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அதுக்கு முடிவு பண்ணிவிட்டு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ஏற்கனவே நீங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு தான் வந்திருக்கணும். கோடி துண்டு, புதிய ஆண்டு,
அதுல கொண்டு பழைய வஸ்திரத்தை இணைக்கப்படாது. பழைய அனுபவங்கள், பழைய வீழ்ச்சி, தோல்வி, பாவங்கள், ஆசைகள், இச்சைகள், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணும். உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிற ஒரு பாவம், ரகசிய பாவம், அது பின்னும் தொடரக்கூடாது. இந்த புதிய வருஷத்துல தொடரக்கூடாது. இதோடு இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. வரக்கூடிய புதிய வருஷத்திலே அல்லேலூயா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை புதிய துருத்தியில என்ன செய்யணும்? வாங்கணும். பழைய திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில ஊற்றி வச்ச துருத்தி போயிடும். அதை களைந்து போட்டு புதிய திராட்சை ரசத்தை நாம் வாங்குவதற்கு நம்மை புதிதாக ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சரீரத்தை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. 3 முக்கியம். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமானாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுவின் வருகையிலே அவரை சந்திக்க முடியும். அல்லேலூயா. இயேசுவின் வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி வாழ்வோம். வரக்கூடிய 2014 வருடத்துல அல்லேலூயா இயேசுவின் வருகையில அவரை சந்திக்கணும். அல்லேலூயா. 12 முடிந்தது, 13 முடிய போகிறது. என்ன 1/2 மணி நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 1/2 மணி நேரம் நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம். பிரைஸ் தி லார்ட். டைம் சரிதானா? இந்த டைம் சரிதானா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க டைமா பார்க்க வேண்டாம், நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, இந்த ஒரு வருடமாக, இந்த 2013 வருடத்துல நான் உமக்காக என்ன செய்தேன் யோசித்து பாருங்க. ஏதாவது தவறு செய்த அதையும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துடுங்க. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைங்க. கமா போட்டுக்கிட்டு புதிய வருஷத்துல அதை கொண்டு வரக்கூடாது. பழைய அனுபவத்தை புதிய வருஷத்தில் கொண்டு வந்து புதிய வருஷத்தை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள். புதிய வருஷத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும், உங்கள் தரிசனம் புதிதாக வேண்டும், எண்ணங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாமே புதிதாக உங்களை இந்த வேளையிலே பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் வரக்கூடிய இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த பழைய வருடத்தில் நான் உமக்காக ஒன்றும் செய்யல, நேரத்தை வீணாக்கிட்டேன், என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், எனக்கு இருந்த பலம் எல்லாம் போச்சு, பணம் எல்லாம் வீணா போச்சு, ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணல, ஒரு ஆத்மா கூட. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாரா? 5 தாளந்த வாங்கினவன் இன்னும் 5 தாளந்த சம்பாதிச்சிட்டான், 2 தாளந்த வாங்கினவன் இன்னும் 2 சம்பாதிச்சிட்டான், 1 தாளந்த வாங்கினவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லு, என்ன செய்யணும்? புதைச்சி வச்சுக்கிட்டு வந்து பார்க்க அவன் மாதிரிதான் இருக்காங்க. புதைச்சி பத்திரமா வச்சிருக்கான். ஏஜமான் வந்த போது அவன் சொல்லணும் பாருங்க, பத்திரமா புதைச்சி வச்சிருக்க, உன் தாளந்தை புதைத்து வைக்காதே, தேவன் உனக்கு தந்திருக்கிற சாக்கியங்களை மறைத்து வைக்காதே, மௌனமாயிராதே, செயல்படாம இருக்காதே, உனக்கு இருக்கிற பலத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்து. உனக்கு பலம் தந்திருக்காரு எதுக்காக? உலகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்திலே வசதியாக வாழ வேண்டும், மற்றவளைப் போல இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல.
ஆண்டவருக்காக நீ வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் விசுவாசி என்றால் அவன் தனக்காக அல்ல, இயேசுவுக்காக பிழைத்திருக்கணும். கரங்களை வீட்டு கத்திர தெரியுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வீணாக்கிறாத. எத்தனை கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் வாழ்க்கை வீணாக போய்விட்டது. தேவனுடைய சமூகத்திலே வந்து அவர்கள் நிற்கும் போது என்ன சொல்ல முடியும்? இப்பொழுது நீங்க ஆண்டவர் கேட்டா என்ன சொல்ல? நீ என்ன செய்தாப்பா இந்த வருஷம் முழுவதும்? நீ எனக்காக என்ன செய்தா? சாப்பிட்டேன், தூங்கினேன், படிக்கும், வேலைக்கு போனேன், எனக்காக நீ என்ன செய்தா? அதான் கேள்வி. ஆண்டவர் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக உன்னை படைக்கவில்லை. மற்றவளைப் போல் அல்ல. நீ இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர். நீ உனக்கு சொந்தம் அல்ல, இயேசுவுக்கு சொந்தம். கிரயத்துக்கு கிரயம் கொடுத்து உன்னை வாங்கியிருக்காரு. உன்னை கிரயம் கொடுத்து வாங்கி இங்க பாரு, இங்க பாரு, இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க. ஆண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, இதை வீணாக்காம இயேசுவுக்காக வாழ்வாயா? ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனையும் இயேசுவுக்கு. என் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசுவுக்குன்னு சொல்லும். கரங்களை வீட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாகவே நீங்கள் ஒப்பு கொடுங்க. உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணுங்கள். எவ்வளவோ வீணாக்கி விட்டீர்கள், எத்தனை வருடத்தை வீணாக்கி விட்டீர்கள். ஆனால் வரக்கூடிய புதிய வருஷத்தில் 2014 ஆண்டுல நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்ய போறீர்கள்? ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. இன்னும் வீணாக்க கூடாது. உங்க வாழ்நாள் வீணாக கூடாது. உங்களுக்கு இருக்கிற பலம், வியாதி வருது, பலவீனம் வருது, அப்ப நீங்க ஜெபம் பண்றீங்க. அப்ப ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு இவ்வளவு பலம் தந்தனே, நீ என்ன இதுவரைக்கும் என்ன ஜெயித்தா? நீ ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக பாடுபட்டு ஆத்தும ஆதாயம் பண்ணினா ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு மனதுருகுவார், அற்புதம் செய்வார், பதில் வரும். நீ ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யல, நீ உனக்காகவே வாழ்ந்தா, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, இந்த உலகத்தையே அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்துவிட்டு உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் ஆண்டவரே பதில் வராது. ஆகவே கர்த்தர் உன்னை சந்திக்கிறார், உன்னோடு பேசுகிறார். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிற நீங்கள், அல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையை வீணாகிட்டேன், இவ்வளவு காலத்தை வீணாகிட்டேன், ஒரு வருஷத்தை வீணாகிட்டேன். ஆண்டவர் உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய எதிர்காலத்தில் உள்ள திட்டம் என்ன? நீ எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறா? அல்ல இந்த உலகத்தில் நாம் இல்ல மற்றவளை போல நாம் பணம் சம்பாதிக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும், சம்பரமா வாழணும், சுகமா வாழணும், இதுதான் உன்னுடைய லக்குவா? இதுதான் உன்னுடைய லட்சியமா? இதுதான் உன் வாழ்க்கையின் குறிக்கோளா? அதுக்காகவா நீ பிரயாசப்படுறா? அதுக்காகவா படிக்கிறா? அதுக்காகவா வேலை செய்யறா? இயேசுவுக்காக நீ என்ன செய்கிறா? உன்னுடைய நோக்கத்தை மாற்று, உன்னுடைய எண்ணங்களை மாற்று. உன்னை ஆண்டவருக்கு என்று புதிதாக பிரதிஷ்டை பண்ணிவிடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்து சில நிமிடங்கள் இருக்கிறது. இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்திலே நாம் நம்மை பரிசோதித்து ஆராய்ந்து பார்த்து, நம்மை நிதானித்து பார்த்து, ஆண்டவருக்கென்று முற்றிலும் நம்மை அர்ப்பணம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை புதிய ஒரு மனிதனாக மாற்று, புதிதாக உங்களை பிரதிஷ்டை பண்ணி, இனி வாழ்வது நான் அல்ல நீர், இயேசுவே எனக்குள் வாழ வேண்டும், என்னை வழி நடத்த வேண்டும்,
அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஒவ்வொரு நாளும் என் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சித்தம் செய்யணும். அல்லேலூயா. உம்முடைய சித்தம் செய்யணும். அதுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய திட்டம் அல்ல, எதிர்காலத்தில் உங்களுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். அல்லேலூயா. அதுக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணும். எவ்வளவு காலத்தை வீணாகிட்டீங்க. நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஞானஸ்தானம் பற்றி எத்தனை வருஷம் ஆச்சு? பரிசுத்த ஆவி பெற்றங்கிறா, நீ ஆண்டவருக்காக என்ன செய்தா? ஆண்டவர் கேட்பார், பார்க்கிறார். வருஷத்தின் கடைசி பகுதியிலே உன்னை கண் நோக்குகிறார். உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, உன்னுடைய வாஞ்சைகள் எப்படி இருக்கிறது, எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை பொறுத்துதான் இனி வரக்கூடிய வருஷம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, நன்மையா இருக்குமா, அல்லது வீணாகுமா? இதுலதான் இருக்குது முக்கியமா. உன்னுடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது, உன்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் யார் மேல உன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? குடும்பம், மனைவி, பிள்ளைகள், சொத்து, சுகம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், வேலை, பணம். உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வழியிலே நடக்க, அவருடைய வசனத்தின்படி வாழ உன்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுப்பாயா? தேவன் உன்னை கொண்டு வரக்கூடிய புதிய வருஷத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காத. ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ மறக்காமல் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவாயானால் உனக்கு இன்னும் தேவையான நன்மைகளை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சில ஜெபம் பண்றாங்க, இந்த நன்மையும் வரல, ஆசீர்வாதம் வரல, முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை. ஏன்? இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இருக்கவில்லை, சாட்சியாக ஜீவிக்கவில்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை, தேவனுடைய சித்தம் செய்யவில்லை. ஆகவே ஆண்டவரும் மௌனமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் உங்களை முழுவதும் பரிசோதித்தாராய். எந்த காரியத்தில் நீ விழுந்து போனா, எந்த காரியத்தில் நீ தோல்வியடைந்தா, எந்த காரியத்தில் தேவ சித்தத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிட்டா, என்ன பாதிப்பு ஏற்பட்டது, எவ்வளவு வாழ்க்கையில இழப்புகள் ஏற்பட்டது, அதையெல்லாம் சரிப்படுத்த நம்முடைய தேவனால் முடியும். அல்ல எல்லாரும் எளிமென்று ஜம்முன்னு கொஞ்சம் சில நிமிடங்கள் நம்மை தாழ்த்தி அல்லேலூயா நீங்களே ஜெபம் பண்ணுங்க. முக்கியமான நேரம். அல்ல எவ்வளவு காலத்தை வீணாக்கிட்ட ஆண்டவரே, இனியாவது வரக்கூடிய புதிய வருடத்தில் நான் பிரயோஜனமாக வாழ வேண்டும், சாட்சியாக ஜீவிக்கணும், மனிதரை பிரியப்படுத்த கூடாது, உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் செய்யணும், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் செய்யணும். இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இதுவே தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கும். இந்த சரீரம் பரிசுத்தமாகணும், தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படியானால் உங்களை பார்த்தவர் சந்தோஷப்படுவார், அவர் மகிமைப்படுவார் உங்க வாழ்க்கையில.
அல்லேலூயா. நமக்காக எதையும் செய்வார். ஜெபங்களுக்கு பதில் வரும். அல்லேலூயா. எல்லாம் நல்ல வாய்த இருதயம் நொறுங்கி ஜெபம் பண்ணுங்க. இருதயம் நொறுங்கி ஜெபம் பண்ணுங்க. நமக்குள்ள இருக்கிற சுயம் எல்லாம் மாற வேண்டும். பெருமை, பொறாமை, மற்றவளை குறை கூறுகிறது, எப்போதும் மற்றவளை குற்றம் கண்டுபிடிப்பது, இதெல்லாம் மாற வேண்டும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்க. அல்லேலூயா. உன்னையே நீ ஆராய்ந்து பார். மற்றவளை பார்க்காத, மற்றவளை பிரியப்படுத்தாத, மற்றவளை பின்பற்றாத, உன்னையே நீ ஆராய்ந்து. ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும் இயேசுவை பின்பற்றணும். அவன்தான் அவருடைய சீசன். சீசன் என்றால் அவரை பின்பற்றுகிறவன். சீசன் என்றால் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன். சீசன் என்றால் அவர் எங்கே இருக்கிறான்? அவரோடு இருக்கணும். அவரோடு இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம், இந்த ஒரு வருஷம் மட்டுமல்ல, உன் வாழ்நாளெல்லாம் நீ கர்த்தரோடு இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் நல்ல உள்ளம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சுயம் மாற வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் சுயம் இருக்கும். சுயம் சாம்பலாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறப்பா. கண்களை மூடி இருதயத்தை திறப்போம். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளம் திறந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை பற்றி இருக்கிறதா? அதுதான் உத்தமமான இருதயம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமையை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு, அறியாத ஜனங்கள் மத்தியிலே தேவன் தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். யார் அவரை உத்தமமாக பின்பற்றுவார்கள், உத்தம இதயத்தோடு அவரை பற்றுக் கொள்வார்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடப்பார்கள், அவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு, விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள், எத்தனை விதமான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள், தற்கொலை பண்ணி சாகிறார்கள். காரணம் என்ன? தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்காகவே தேவன் நம்மை ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனமாய் உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் உன்னை முழுவதும் ஒப்புக்கொடு. உனக்காகவே வாழ்வதை நிறுத்திவிடு. உலகத்துக்காக வாழ வேண்டாம், மனிதரை பிரியப்படுத்த வேண்டாம். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. இயேசுவுக்காக இனி உலகத்தோடு வாழ்ந்தது போதும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்காக வாழ்வே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். என் வாழ்க்கை முழுவதும் உமக்காக, என் வாழ்நாளெல்லாம் உமக்காகவே வாழ்வேன். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்காக அர்ப்பணம் செய்கிறேன், அர்ப்பணம் செய்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். அப்படி யார் யார் பிரதிஷ்டை பண்ணுகிறார்களோ அவளை தேவன் மேன்மைப்படுத்துகிறான். அவருடைய வல்லமையை அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். தூரபா சந்தரபாலா ஈ கபாலியா தூரபத் சவரபலபரபரா சீக்கரபலபா. ஓ ஆண்டவருக்காக எதையும் செய்ய
அவருக்கு நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். என்னுடைய விருப்பம் அல்ல, உன்னுடைய சித்தம் நிறைவேறணும், உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. அப்பா, தேவனை உயர்த்துவோம். அப்பா, நான் ஜீவிப்பது உமக்காக, நான் ஒரு வேலை செய்தால் அது உமக்காக, நான் ஒரு தொழில் செய்தால் உமக்காக, ஒரு வியாபாரம் செய்தால் அது உமக்காக. உம்முடைய நாமம் மையப்படணும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும், அழிந்து போற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். கரங்களை தட்டி தேவன் மையப்படுதும். அற்புதங்கள் செய்யக்கூடிய தேவன், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார், ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு புதிய அனுபவத்தை இப்பொழுதே உனக்கு கொடுக்கிறார். ஓ, கவலைப்படாதே, பயப்படாதே, மனிதருக்கு பயப்படாதே, கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. தூராபா ஷபாரா தே கபாலியா தீ கவாரா ஓ ரமகலபரபா திவாரபா சந்தரமா. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து நீ பயப்படாதே, உனக்கு இருக்கிற வியாதியை குறித்து நீ பயப்படாதே. கர்த்தர் இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்ய போகிறார், பலவீனங்களை மாற்றுவார். வியாதி, வேதனைகள், கவலை, துக்கம், உன்னுடைய கண்ணீர் யாவும் முடிய போகுது. புதிய வருடத்திலே புதிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். பழைய வருஷத்துல எல்லாவற்றையும் விட்டுவிடு, பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வரட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் திறந்து ஆவியில் நிறைஞ்சு கர்த்தரை துதிங்க, ஆவியில் நிறைந்து தேவனை மையப்படுத்துங்க. அந்நிய வாசையில பேசுங்க, அந்நிய வாசையில பேசுங்க. இந்த புதிய வருஷத்துல அந்நிய வாசைகளை பேசி, புதிய பாசைகளை, நவமான பாசைகளை பேசி புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஓ ரபஹா பாலபஹா அலபாரா. உலகத்துக்குரிய ஆசைகள், இச்சைகள் ஒன்று வேண்டாம். உலகத்தோடு வாழ்ந்தது போதும், மனிதரை பிரியப்படுத்தினது போதும், பாவத்தோடு வாழ்ந்தது போதும். இயேசுவுக்காக வாழ்வோம். அல்லேலூயா. முற்றிலும் பிரதிஷ்டை பண்ணுங்க, தேவ சித்தத்துக்கு உங்களை தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க உன்னுடைய வாழ்நாளெல்லாம். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படக்கூடிய அளவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அனுதினமா அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில பெரிய மகிமையான காரியத்தை நீ காண்பாய். நீ நினைப்பதை விட, நீ விரும்புவதை விட மிகவும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பூரா பாபா ராபா சந்தரா. உம்முடைய கல்வாரி ரத்தம் கொண்டு கழுவும், உம்முடைய ஆவியினால கழுவும், உம்முடைய வசனத்தான் எங்களை கழுவி விடும் ஐயா. ஊரே காபா லாபா ஈபா ராபா சந்தரபாலா சந்தர கலகா ஏ கலா தீ கரா சாத்தானுடைய